புறம்போக்கு நிலம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். இதை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த தெரியாதவர்களுக்காக நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் போடுறோம். புறம்போக்கு நிலம் எப்படி வகைப்படுத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள வேளாண்மை செய்ய முடியாத நிலங்களான கடற்கரை, ஆறு, ஓடை, வாய்க்கால், நீர்நிலைகள், சாலைகள், பொது பயன்பாட்டிற்கான நிலப்பகுதிகள் புறம்போக்கு என உள்ளாட்சி அமைப்புகளால் பராமரிக்கப்படுகின்றது ஆகும். இப்போ உங்கள் நிலம் புறம்போக்கா? அப்போனா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஒவ்வொரு கிராமத்திலும் அரசு புறம்போக்கு நிலங்களை சர்வேயின் வாரியாக வகைப்படுத்தி தனி கணக்கு பதிவேடு வைத்து பராமரிப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸில், விஓ ஆஃபீஸில் இதுக்குன்னே தனி ரெக்கார்டு வச்சு இன்றைக்கி பராமரிக்கிறாங்க. புறம்போக்கு நிலத்துக்குன்னே தனியாக கவர்மெண்ட் ரெக்கார்டு வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீர்நிலை புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு, இது என்ன, இந்த ரெண்டு புறம்போக்குனா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நீர்நிலை புறம்போக்கு என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம். நீர்நிலை புறம்போக்கில் முதல்ல ஏரி, குளம், குட்டை, ஓடை, அப்புறம் அந்த கால்வாய் போன்ற நீர்நிலைகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அரசு நிலங்களை நீர்நிலை புறம்போக்கு என்று சொல்வார்கள். இதுதான் இப்படி தான் கவர்மெண்ட் ரெக்கார்டில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்நிலை புறம்போக்கை வந்து நான் ரொம்ப நாளாக ஆக்கிரமிச்சிருக்கேன், அதனால் எனக்கு இதுக்கு நீர்நிலை புறம்போக்கில் எனக்கு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் அரசு வந்து தனி சட்டமே ஏற்றியிருக்கு, நீர்நிலை புறம்போக்கு வந்து பட்டா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் அனுபவ உரிமை கேட்டு பட்டா கேட்டிங்கனாலும் கொடுக்க வாய்ப்பே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை, மதுரை, கோவை இந்த மாதிரி சிட்டிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுறதுக்கு அரசுக்கு அது வந்து பெரும் சவாலாக இருக்குன்னே நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நீர்நிலை புறம்போக்களை அனுபவிச்சுக்கிட்டு வர்றீங்க. உதாரணத்துக்கு நீர்நிலை புறம்போக்கில் நாங்கள் ரொம்ப நாளாக வீடியோ எட்டி வச்சுக்கிட்டு வர்றோம், எங்களுக்கு வேறு எங்கேயுமே ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேராக போய் உங்கள் தாசில்தாரை பார்த்து நீங்கள் கேட்கலாம். அதுக்கான சட்டத்தில் இடம் இருக்குது. நீர்நிலை எங்கேயுமே உங்களுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் கவர்மெண்ட் உங்களுக்கு அந்த இடத்த உங்கள் பேரில் பட்டா போட்டு தரும். அதுக்கு சட்டமத்திலே இடம் இருக்குது. இப்போ அடுத்ததாக நத்தம் புறம்போக்குனா என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குடியிருக்கிற பகுதியில் வந்து இருக்கிற புறம்போக்கத்தை நம்ம வந்து நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் இருக்க எல்லா புறம்போக்குமே நத்தம் பட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் நத்தம் இடம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இன்னும் அளவீடு செய்யலை. இன்னும் எவ்வளோ இடம் இருக்குங்கிறது கவர்மெண்ட்டால் இன்னும் உறுதியாக செய்யப்படலை. ஆனால் அந்த கிராம கணக்குகளில் ஃபுல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா நத்த நிலவரி திட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஒவ்வொருடைய அனுபவத்தில் இருக்கிற நத்த நில உட்பிரிவு செய்யப்பட்டு புறம்போக்கு நிலங்களை கண்டறிந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. உதாரணத்துக்கு நீங்கள் அரசு புறம்போக்கு இடங்களில் இப்போ ஒரு 5 ஆண்டுகளாக நீங்கள் குடியிருந்து வர்றீங்க, அப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேறு எங்கேயுமே இடம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆக்கிரமிப்பை வந்து வரன்முறை செய்து வீட்டுமனை பட்டா உங்களுக்கு கவர்மெண்ட்டும் வழங்கிடும். ஆனால் இது வந்து பெருநகர பகுதிகளில் வந்து இது வந்து நடப்பதில்லை, இது சாத்தியமில்லாத ஒன்று பெருநகர பகுதிகளில். இப்போ ஒரு புறம்போக்கு இடத்த மத்திய அரசோ மாநில அரசோ இந்த கவர்மெண்ட்டு நத்தம் புறம்போக்கு இடம் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த கன்ஃபார்மாக மத்திய அரசோ மாநில அரசோ கன்ஃபார்மாக அதை எடுத்துக்கிறோம். அந்த இடத்த நத்த இடத்த கேட்கறதுக்கு எந்த ஒரு கேள்விப்பாடுமே இல்லை, கவர்மெண்ட் அதை உடனே டேக் பண்ணிக்கிறோம். அப்புறம் அரசு இடங்களான நீர்நிலை புறம்போக்குகள், கோயில் இடங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் அரசுக்கு தேவைப்படுதுன்னா எந்த பாராபட்சமும் இல்லாமல் அதை வந்து உடனே அதை அரசு எடுத்துக்கிறோம் அந்த இடத்துங்களையெல்லாம். இப்போ பொது பாதை, நீர்நிலைகள், ஓடைகள், பாதைகள் இதையெல்லாம் யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தால் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, அப்புறம் பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் இவங்களுக்கெல்லாம் ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு தமிழ்நாடு ஆக்ட் சட்டம் 1905 கீழ் அதை அதிகாரம் உண்டு. அதாவது அதை அகற்றுறதுக்கு, அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு
905 வந்து வழிவகை செய்யுது. எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் கவர்மெண்ட் இடத்துல வந்து ரோடோ, பாதையோ, நீர்நிலைகளை வந்து அகற்றுறதுக்கு. இன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்ச புறம்போக்கு அப்படின்னா என்னங்கிறத பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோக்கள் வேணும்னா லைக் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக இன்னும் நிறையா வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.